Let's do this problem. We are asked to find the inverse of the function f from R to R defined by f of x is equal to 2x minus 3. So f ன்னு ஒரு function கொடுத்திருக்காங்க, அதோட inverse கேட்குறாங்க, that is f inverse. Okay. Solution பாருங்க. What you have to do is given function as it is எழுதிக்கோங்க. f of x is equal to 2x minus 3. We know f of x அப்படிங்கிறது output. Okay. We call the output of a function as y. So y is equal to 2x minus 3. இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸுக்கு சால்வ் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு, y ப்ளஸ் 3/2. இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் நம்மளோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் நம்ம, யூ கேன் see here this x is in terms of y, x is in terms of y, x வந்து y ஓட டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதலாம்னா x is equal to some g of y ன்னு எழுதலாம். x is in terms of y ங்கனால x வந்து some function of y, அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் நான் g ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன வரும், g of y is equal to y plus 3/2. So you can replace this g is our inverse function. Okay, so இப்போ g f inverse ன்னு எழுதிருங்க. f inverse of y is equal to y plus 3/2. யூஸ்வலி நம்ம இன்புட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் இல்லையா, அதனால் இந்த ஒய்ன்னு வச்சுக்கிறதுக்கு பதிலாக, ஸோ ப்ராப்ளம் இங்கேயே முடிஞ்சிருச்சு. பட் இன்புட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோங்கிறனால இந்த ஒய்யை நான் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3/2. ஸோ திஸ் இஸ் த required inverse function. You can once go through. This is the procedure to find inverse of a given function.